தினம் ஆடி பாடி நடனம் ஆடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி துதித்து துதித்து பாடுவேன். நம் பாடி பாடி நடனம் ஆடுவேன். பொழுதுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே. பொழுதுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே. எத்தனை எத்தனை பாவங்கள் எந்த நாளிலே, எத்தனை எத்தனை பாவங்கள் எந்த நாளிலே, அத்தனையும் நீர் மன்னித்து மறந்து போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்து மறந்து போனீரே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். நல்ல சொல்லுங்கப்பா. தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை வாழிக்கிறது எங்கள் வாழ்க்கை வாசமீச செய்தீரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி கனத்தை செலுத்துகிறோம். உமக்கு கோடி மகிமையை செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே தோற்றம் சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஜெபம் பண்ணினோம். இந்த தொன்னாடு சிஸ்டர் அவர்களுடைய மகள் ஷர்மிளா, ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அந்த மகளுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. அப்படியாக தாசுடைய மனைவி வித்யாவுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போன் பண்ணி ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு தோத்திரம். அப்படியாக கௌரி சிஸ்டர் சென்னையிலிருந்து வரக்கூடிய பிசியோதெரபி டாக்டர் அவர்களுக்காக ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களும் சென்னையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளைகளை தொடும்படியா எல்லாம் அந்த பெருந்தொற்று காலத்திலே எந்த பாதிப்பும் விசுவாச பிள்ளைகளுக்கோ அந்த குழந்தைக்கு வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமாய் மாற்றி தரும்படியா ஆண்டவரே தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். கைகளை அசைச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை அவர்களை தொடட்டும். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம். உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது, உங்க கிருபை எங்களை உயர்த்தி வைத்தது. அதே கிருபை அந்த பிள்ளைகளை நடத்தட்டும். அப்புறம் உந்தன் கிருபைதான் என்னை வாழ வைத்தது. சொல்லுவோமா? உந்தன் கிருபைதான் என்னை பாட வைத்தது. என்னிலே ஒன்றும் இல்லையா, எல்லாமே உந்தன் கிருபையா. உந்தன் கிருபைதான் என்னை வாட வைத்தது. யோசித்து பாருங்க. ஆண்டவரே அந்த கிருபை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். சபையில பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே தோத்திரம். உடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவரே வருகிற ஆண்டவரே மாதத்துல நம்முடைய சபையில நடக்க போகிற போதகர் கூட்டத்திற்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நம்முடைய செக்ஷன் போதகர் கூட்டத்திற்கான ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கால சூழ்நிலைகளை ஆசீர்வதித்து தாங்க. உடைய கிருபை இறங்கட்டும். அடுத்த மாதம் நடக்கிற நம்முடைய சபையிலே ஸ்தோத்திரம் காதலி விழா ஆசீர்வாத ஜெப கூட்டம், இதற்காக ஜெபம் பண்ணுவோம். சரஸ் அவருடைய மகளுக்கு நடக்கிறது. ஆண்டவரே இந்த ஆசீர்வாத ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். 11ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதியும். 6ஆம் தேதி எங்களுடைய சபையின் ஆண்டு விழா. கர்த்தர் இந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதியும். உங்களுடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்வதாக ராஜா. ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் மகிமையான காரியத்தை செய்யும். நீர் அற்புதமான காரியத்தை செய்யும். நீர் அதிசயமான காரியத்தை செய்யும். அந்த நாட்களில் இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் கூடி ஜெபிக்க ஆண்டவரே அந்த புதன்கிழமையிலே கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்கப்பா. உங்களுடைய நாமம் பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தட்டும். ஆவியானவரே ஏசாயா 55ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கடைசி வசனத்தை வாசிங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சமும் முளைக்கும்,
விருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும். ஆவை கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை எழுப்போம். நல்ல ஆண்டவரே, முட்செடிக்கு பதிலாக காஞ்செடி எழும்பும். ஆண்டவரே, அது மிருது செடி, அவைகள் தேவனுக்கு கீர்த்தியாய் மாறும் என்று சொன்னீரே. எங்களோடு பேசுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வைக்க. ஸ்தோத்திரம். ரோஜா முள்ளுக்குள்ளே இருக்கும் போது அது வளர முடியாது. ஆனால் அந்த முள்ளை அகற்றி நம்முடைய வாழ்க்கையில வாசனை வீச செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பீட்டர் மார்ஷல் என்று சொல்கிற ஒரு தேவ மனுஷர் எப்படியாக சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் கடந்து செல்லும் ஒரு தீரா வாழ்வாகும். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டத்திலிருந்து விடுதலை அடைகிற ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, பிரச்சனைகளே இருக்கும், ஆனால் தாண்டி செல்லுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்ய முள்ளை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். கார்ல் மெண்டல் என்று சொல்கிற ஒரு மனிதன் சொன்னார், ஆராதித்தோமே இவ்வளவு நேரம், ஆராதனை என்பது என்ன என்று சொன்னார், தேவனிடம் இருந்து எதையும் நாம் எதிர்பாராமல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நன்றி நிறைந்த உணர்வினால் பொங்கி எழுப்பும் ஒலியே ஆராதனை. நிறைய பேர் இன்னைக்கு எப்படி தெரியுமா நம்ம ஆராதிக்கிறோம்? அந்த நேரம் தான் ஜெபம் பண்றோம். ஆராதனைன்னா என்ன தெரியுமா? பாஸ்டர் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடம் நெருங்கி அவரை தொடுவதுதான் ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆண்டவரோடு பேசுவது, ஒரு அழகா உடைய சொன்னார், நம்ம ஆண்டவரோடு பேசுறது தான் ஆராதனை. அவர் நம்மோடு பேசுவது எதுல? சர்ச்சில். எப்ப பேசுவாரு? எதுல பேசலாம்? நம்ம வாழ்க்கையில வசனம் படிக்கும் போது. அப்புறம் வேற சொல்லுங்க, எதுல பேசுவார்? எதுல பேசுவார்? ஆராதனை என்பது நம்ம ஆண்டவரோடு பேசுறது. அவர் நம்மளோட எது மூலமா பேசுவார்? ரெண்டு காரியத்தை சொல்லலாம். சொல்லுங்க. பைபிள் வசனம் மூலம் பேசுவார். இன்னொன்று முக்கியமான, நம்ம என்ன செய்யும் போது நம்மளோட பேசுவார்? சீக்கிரம் நீங்களே சொல்லுங்க. நம்ம ரெகுலரா செய்யறதுதான். சொப்பனம் போது பேசுவார். ஓகே, அது பக்கத்தில் வந்து இன்னும் சொல்லுங்க. ஜெபம். கைத்தட்டி டேவிட் சேர்த்து சொல்லுங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துது. அல்லேலூயா. யாரோ பின்னால சொல்லிருக்கீங்க, சந்தோஷம். ஜெபத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுறார். உங்களோட பேசுறாரா? நம்ம எப்படி செய்யறது தெரியுமா? ஆண்டவரை தோசை தாரும் சட்னியை தாரும் அம்மை அப்படின்னு எழுப்பி வந்துடுறோம். ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, இன்னைக்கு நான் வீட்டு வேலை ஆரம்பிக்க போறேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் விதைக்க போறேன், நான் விதைக்கலாமா வேண்டாமா? நான் சொல்ற விளக்குதா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னு சொன்னா செய்யறது. இன்னைக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஜோசியக்காரரை போல யாரையும் ஒருத்தரை கேட்கிறோம். நோ, நீங்களே பேசணும் ஆண்டவர். ஆண்டவர் ஜெபத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறவர். ஆராதனை என்பது என்னது? நம்ம அவரோடு பேசுறது. சொல்லுங்க, ஆராதனை என்பது, நீங்களே சொல்லுங்க, ஆராதனை என்பது, சத்தம் வரலையே, ஆராதனை என்பது நாம் அவரோடு பேசுவது. ஜெபம் என்பது அவர் நம்மோடு பேசுவது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பணத்தை கையில பார்த்த உடனே ஜெபமும்
கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் எதையாவது ஒண்ணு ரெடி பண்ணிடுறது. அப்புறம் பிரச்சனை வந்த ஆண்டவரே என்ன பாதுகாத்துக் கொடு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவசரத்துக்கு தான் ஆண்டவரை தேடுற ஜனங்கள் இன்னைக்கு. அவசரத்துக்கு தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இங்கே 4 செடி மரங்களை குறித்து சொல்கிறார். ஆனா 2 மட்டும் நான் பேசி நான் முடிச்சு அனுப்பிச்சிருவேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்பல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. போதும் தம்பி, தொடர்ந்து நீங்க வாசிங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் வாசித்ததிலே முட்செடியை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஊர்ல எல்லாம் நிறைய முள்ளு இருக்கு. எது இந்த மரத்தை எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அது என்ன பேரு? வேலிக்காய் தான். அந்த மரம் என்ன பண்ணுது? தண்ணி எல்லாம் உறிஞ்சுது. ஆனால் முள்ளாய் இருந்த நம்மை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் முள்ளாய் இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரை. முள்ளுக்குள்ள ஒரு ரோஜா இருந்தா அந்த முள்ளை நெருக்கிடும். ஆனாலும் நம்மை முள்ளுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, பாடுக்குள்ள, துன்பங்களுக்குள்ள இருக்கிற நம்மை முள்ளு நெருக்காதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒரு நாளும் முள்ளாக மாறிவிடக்கூடாது. யாருக்கு? கர்த்தருக்கு, அவருடைய ஊழியத்துக்கு, சபைக்கு. எனக்கு எத்தனை மனிதர்கள் ஆண்டவரை விட்டு முள்ளாய் மாறிவிட்டார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட முள்ளாக இல்லாதபடி கர்த்தருக்கு என்று சொல்லி கனி கொடுக்கிற ஒரு விசுவாசியாய் நாம் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். இங்கே ஒரு உவமை அழகா சொல்றார். நல்ல நிலத்தை இந்த முள் கெடுக்கிறது, மற்றவர்களை தாக்கக்கூடியது. அதான் சொல்றார். திராட்சை தோட்டம் அந்த இடம் செழிப்பாய் இருந்தது. அதை சரிப்படுத்தி பராமரித்து பாதுகாத்து திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தார். உங்களையும் என்னையும் முள் காட்டிலே இருந்த நம்மை, சோதனை போராட்டத்தில் இருந்த நம்மை, பிரச்சனையில் இருந்த நம்மை, பாடுகளில் இருந்த நம்மை, துன்பத்தில் இருந்த நம்மை, துக்கத்தில் இருந்த நம்மை, முள்ளை போன்ற பல நெருக்கம் பிசாசினால், சொந்தக்காரர்களினால், மனிதர்களால், நான் நம்பினவர்களால் அந்த நெருக்கத்தில் இருந்து முள்ளை அகற்றின ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதற்காக? நீங்களும் நானும் இயேசுவுக்காக இந்த சபையிலே முள்ளாய் இருப்பதற்காக அல்ல, அவருக்காக கனி கொடுக்க அழைத்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். முள் என்றால் என்ன? அப்போ சபையோடு ஒத்து போகாம இருக்கிறாங்க பாரு, இவதான் முள்ளு. ஒரு காரியத்தை பாஸ்டர் சொன்னா நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அமைதியா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பாஸ்டருக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா குறை சொல்றாங்க பாரு, ஒரு ஊழியத்தை கெடுக்கிறாங்க. சர்ச்சைக்கு ஒரு ஆள் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னா அதை கெடுக்கிறாங்க பாரு, அதுதான் முள்ளு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த முள்ளு சபைகளில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன செய்யணும்? நல்ல செடியையும் முள்ளு நெருக்கினா என்னாகும்? கெடுத்து காய வச்சு. நீங்களும் தாங்க கவனமா இருக்கும். ஒருத்தர் எதையாவது சொன்னா பாஸ்டர்கிட்ட வந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தும். அந்த குறையை கேட்டு நம்மளும் குறவுள்ளவங்களா மாறிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை முள்ளா மாறிடும். தேவன் முள்ளை படைத்தது அது விறகுதான் பயன்படும், ஏதோ ஒரு யூஸ்க்காக, அவ்வளவுதான். அந்த முள்ளாத கனி தர முடியாது. ஆனா முள்ளு வந்து நம்மளை நெருக்கும். உலக கவலை. முள்ளுன்னா என்ன? உலக கவலை, சொந்தக்கார பிரச்சனை, சடங்காச்சாரம், சபைக்கு எதிர்த்து நிற்பது, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாதது, சர்ச்சை சொல்றதுக்கு மதிக்காதது, இதெல்லாம் முள்ளு. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட முள்ளுல
மாட்டுகிறவர்களா இல்லாம நம்ம வாழ்க்கையை, நம்ம ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்று கனி தராமல் இருப்பதற்கு காரணம், யாரோ ஒருவரிடத்திலே குத்துகிற முள்ளை பார்த்து பல மனிதர்கள் இன்று பின்வாங்கி போய்விடுகிறார்கள். போட்டி, பொறாமை, பெருமை, ஆணவம், ஏமாற்றுதல், இதெல்லாம் கிறிஸ்தவனுக்குள்ள இருக்குது. இது ஒரு முள்ளு. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் கவனமாய் விலகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக செபியுங்கள். ரட்சிக்கப்படாததால் நம்ம சொல்ல வேண்டாம். கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பல வருடமாய் சபைக்கு வந்தும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்கள். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பை பெறவில்லை, திருவிருந்து எடுக்கவில்லை பல ஆண்டுகளாய். இதெல்லாம் ஒரு முள்ளு. இந்த முள்ளு சாத்தான் அவங்களுக்கு முள்ளா வச்சிருக்கிறான். அவங்கள திருந்தி ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, பயனுள்ள செடியாய் மாறாதபடி, பலனுள்ள ஒரு செடியாய், மரமாய் மாற வேண்டும். கனி தரும் செடியாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருப்பவர் முள்ளுகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இயேசுவை ஒரு மனிதனுக்கு சொல்லவில்லை என்றால் நீயும் நானும் முள்ளா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நல்லவர். உலக கவலை, ஐஸ்வர்யம், பணத்து மேல ஆசை. இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரம் போனதுக்கு ஒரே ஒரு காரணம், பல கடன் பிரச்சனை, போராட்டத்துல, கண்ணீர்ல இன்னைக்கு நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. காரணம், ஆண்டவரோடு நம்ம பேசுறோம், அவர் பேசுறதுக்கு இடம் தரதில்லை. நல்ல ஜெபித்த, தேவனுக்காய் வல்லமையாய் சாட்சியாய் வாழ்ந்த பலரே விழுந்து போனார்கள். காரணம், உலகத்தின் ஆசை அவர்களை நெருக்கி விட்டது. அன்பு தேவ ஜனமே, கவனம், கவனம். வேற எங்கேயோ இருந்து நான் சொல்ல, நம்ம சபையை நம்ம எடுத்துக்கணும், நம்மளை எடுத்துக்கணும். வாழ்க்கை முள்ளுகளுக்குள் இருக்கிறதா, இல்லை நீ நல்ல கனிதருகிற செடியாய் மரமாய் இருக்கிறாய் என்பதை யோசித்து பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 8:14 ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னும் கரெக்டான நேரம் நான் முடிச்சிட நேரத்தோடு, இன்னும் 5-10 நிமிஷம் வாசிங்க தம்பி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பிற்பிற்பதலினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் இருக்கிற விசுவாசி என்ன செய்யணும்னா பலன் கொடுக்கிற விசுவாசியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முள்ளா இருக்கக்கூடாது. மனைவி கணவனுக்கு முள்ளா இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கு முள்ளா இருக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு வேதனையா இருக்கக்கூடாது. அதான் முள்ளு. பெற்றோரை வேதனைப்படுத்தக்கூடாது, அழ வைக்கக்கூடாது. அது ஒரு முள்ளுன்னு அர்த்தம். பவுல் ஒரு முள்ளா இருந்தான், ஆண்டவர் அவனை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற முள்ளு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆண்டவரோட வருவோம். முள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். நம்ம பேசுகிற வார்த்தை ஒருவருக்கு முள்ளா இருந்தால் அதிலிருந்து வெளியே வருவோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அந்த முள்ளுகளுக்குள் விதைக்கிற மனுஷன் விதைத்தான், அவர் வளர்ந்தது உலக ஆசை. வசனத்தை கேட்டாங்க, சர்ச்சைக்கு வந்தாங்க, உலக ஆசை, பண ஆசை. ஞாயிற்றுக்கிழமை வராம களப்பறிச்சா நடவுக்கு போனா, இல்லைன்னா அந்த வேலைக்கு போனா துட்டு நிறைய கிடைக்குமே, கம்பெனி வேலைக்கு போனா 2 மடங்கு சம்பளம், ஓட்டி கிடைக்குமே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கம்பெனியில இன்னொரு நாள் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, லீவ் போட்டுக்கிறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை நாடு, வேலைக்கிழமை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க விருப்பப்படுறதில்லை. ஏன்? உலக ஆசை. உலகத்தின் காரியங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் ஆண்டவருக்கு கொடுக்கல. நீ ஒரு முள்ளா இருந்தாய், நீ மாற்றிக்கொள். அப்பொழுதுதான் நீ ஆசீர்வாதமாய் கனி உள்ள ஒரு செடியாய் மாற முடியும். இரண்டாவது, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். ஏசாயா 37:24. தேவதாரு விருட்சம் என்கிற ஒரு மரம். வாசிங்களா எடுத்தவங்க. ஏசாயா 37
24. உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரையினாலே நான் மலைகளின் முடிகளுக்கும் தீபோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதில் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான மனம் மட்டும் வருவேன் என்றும். ஆமென். நிறைய இருக்கு அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வீட்டுல வாசிங்க. முதலாவது சொன்னது முள் செடி, இரண்டாவது நான் சொல்லுகிறது தேவதாரு விருட்சம் என்கிற மரம். இந்த மரத்தை கடந்த நாளிலே நான் ஸ்டடி பண்ணின போது இந்த மரம் உயரமானது, உச்சிதமானது. அப்படின்னா என்னது? உச்சிதம்னா என்னது? காஸ்ட்லி. நல்ல அரிசி நம்ம போனோம்னா பிரியாணி அரிசி பல விதத்தில் இருக்கு. 50 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்கும். கரெக்டா? காஸ்ட்லி அரிசி சொல்லுவாங்கன்னா நல்ல விலையில உள்ள அரிசி வாங்கி பிரியாணி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போட்டேன் சொல்றாங்களா இல்லையா? நார்மல் கோழி வாங்கல, நாட்டு கோழி வாங்கி அடிச்சு பிரியாணி போட்டேன்னு சொல்றாங்கல்ல. இதான் எனக்கு உச்சிதமானது. அப்படின்னா காஸ்ட்லி, உயர்ந்தது, மரியாதைக்குரியது, எல்லாரும் விரும்பக்கூடியது இந்த மரம் தான். முட்செடி என்பது மனிதனை நெருக்கக்கூடியது, மனிதனுக்கு வேதனையை கொடுக்கிறது. பல மனிதன் முள்ளாகவே மாறிவிடுகிறான். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே முள்ளை போல நீ இல்லாமல் நீ எதற்காக இருக்க வேண்டும்? அது அடுப்பை எரிக்கிறதுக்கு தான் முள்ளை யூஸ் ஆகும். ஆனா தேவதாரு விருட்சம் என்பது இது எதற்கு? உயரமாய் வளரக்கூடிய மரம், உச்சிதமான மரம். தேக்கு மரத்தை போல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மரம். என்ன மரம்? தேவதாரு விருட்சம். இதுவரை இந்த செய்தியை நான் கொடுக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஏன்னா சுகவாழ்வு தொழிற்குன்ற தலைப்புல மரங்களை குறித்து எனக்கு ஆண்டவர் சொல்றார். ஒரு மரத்தை கூட ஆண்டவர் சூப்பரா வச்சிருக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் கதவு ஜன்னல் போடணும், தேக்கு மரத்தை நாடுறோம். இல்லைன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மரத்தை நாடுறோம். ஏன்? அது பல வருடங்கள் பூச்சி அரிக்காம நல்ல கதவா இருக்கணும்னு விரும்புறோம்ல. நம்ம ஆண்டவரும் நம்மள அப்படிதான் விரும்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிற நம்ம சாதாரண ஒரு விசுவாசியா இல்லாமல் தோற்றம் நல்ல ஊழியத்தை செய்கிற, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற, கனி கொடுக்கிற, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவருக்காய் வாழ்கிற சாட்சி உள்ள விசுவாசியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கனி கூட மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட வேண்டும் என்று சொல்கிறார். முள்ளை வெட்டி அக்கினியில் போடுகிறார்கள். நீங்களும் நானும் ஒரு முள்ளாக இல்லாதபடி நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாய் முள்ளா இருக்கிறதா? நம்முடைய பார்வை முள்ளா இருக்கிறதா? இல்லாமல் நாம் இன்னொரு பொருளை ஒரு வீட்டிலே பார்க்கும் போது அது மேல ஒரு முள் வருதா? இதை வாங்கின ஆசையா இருக்கு, நல்லா இருக்கு, இதை வாங்கலாமே, அது ஒரு முள்ளு. நம்ம தகுதிக்கு மிஞ்சாமல் ஆண்டவர் எனக்கு இதை செய்யறதுக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். அதற்கு ஒரு பலன் உள்ள ஒரு வீடை பார்த்தா இந்த புல்பிட் அளவு தான் இருக்கும். அந்த பையன் சொல்றான், நான் 18-20,000 ரூபாய் மொபைல் வாங்குறேன். இந்த புல்பிட் அளவு தான் வீடு, ஓலை வீடு, தோத்தல ஃபேன் இல்ல, வேலை செய்யறான். எனக்கு வேதனையா இருந்தது அவனை பார்க்கும்போது. அவங்க அப்பாவால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பல மனிதர்கள் உலக ஆசையில ஐஸ்வர்யத்தில் அது மாதிரி நான் ஆகணும். நீ ஒரு நல்ல வீடை வை, ஒரு ஓரளவு பாதுகாப்பா இருக்க, மழை பஞ்சா உள்ள விழுவாம இருக்கிற அளவுல மொபைல் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய் மொபைலே அதே தான் இருக்கு, 15,000 ரூபாயிலே அதான். இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகள் கூட ஒரு மொபைல் போன் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஃபிட்ஸ் வர்ற மாதிரி. ஏன்? பழக்கம். எது இருக்கிறதுலையும் அந்த மொபைல் இருக்கணும். ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை நம்ம சபையில. அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது மேலேயோ ஒரு ஆசை. எந்த போனா இருக்கட்டும், அப்பா வாங்கி கொடுக்கறத சந்தோஷமா நீ வாங்கிக்க. ஏன் மத்த மனிதனை நீ பார்க்கிற? முள்ள பார்க்காத. அந்த முள்ளு உன்னை குத்திச்சுன்னா, ஏதோ எதிர்பாராத செலவு வந்துச்சுன்னா நீ போனுக்கு காசு கட்டுவியா, குடும்பத்தை கவனிப்பியா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில தகுதியானதை நாம் செய்ய வேண்டும். தேவதாரு விருட்சம், இந்த மரம் தேவதாரு விருட்சம் ஒரு உயர்ந்த மரம், உன்னதமான மரம், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம். ஆனா
ஆனால் முள்ளோ எல்லாரும் தள்ளப்பட்ட ஒரு மரம், விரும்பாத ஒரு மரம், விறகுக்காக அடுப்புக்காக பயன்படுத்துகிற மரம். ஆனால் இதை கொண்டு ஆண்டவர் இந்த மரத்தை எதற்கு பயன்படுத்தினார் தெரியுமா? ஏசாயா 14:8 ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 14:8. கர்த்தர் நல்லவர். Praise Jesus. தேவதாரு விருட்சங்களும் கேதுருக்களும் நீ விழுந்து கிடந்து வெட்டு வருவார் சொல்கிறது. ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்த வருகிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் பயன்படுத்துவார். இது மரம் சொல்லுகிறது, என்னை வெட்டுவார் யாரும் இல்லையே. இது எதற்கு அடையாளம் தெரியுமா? யூதர்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அப்ப ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்த இந்த பாபிலோன் தேசம் எனக்கு உதவி செய்யவில்லையே. ஆண்டவர் ஏசாயா மூலமா சொன்னார். அதுதான் சொன்னார், நான் ஏற்கனவே வாசித்த வசனத்துல சொன்னேன், உன்னை உன்னதமும் மரமாய் மாற்றுவேன், உன்னை உயர்ந்த மரமாய் மாற்றுவேன், உச்சிதமான மரமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒரு தேவதாரு விருட்சம் போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு பயமுள்ளதா இருக்கணும். இல்லனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதனையாக இருக்கும். முள் என்பது குத்துகிற ஒன்றாக அவனா பிரச்சனை கிறிஸ்தவனுக்கு வராதுன்னு சொல்ல, முள்ளு குத்துனாலும் மறுபடியும் ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்து நம்மளை குத்தாதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆனால் இந்த தேவதாரு விருட்சம் என்பது சில நாட்கள் அதன் பலகைக்கு பயன்படும் நாட்கள் வரையும் அதை வைத்திருந்து அதை வெட்டி பலகையாய் மாற்றுகிறார்கள். அவ்வளவு ஒரு உயர்ந்த எல்லாரும் விரும்பக்கூடிய மரம் இந்த தேவதாரு விருட்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அது சொல்லுகிறது, என்னை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை, என்னை பயன்படுத்த வருவார் ஒருவரும் இல்லை என்று நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் உன்னை பயன்படுத்த அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். கைத்தட்டி அவரை துதிப்பாயா? நீ நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாறு. முள்ளான ஜீவியம் மாறட்டும். தேவதாரு விருட்சத்தின் மரத்தை போல உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எதற்கென்றதை வைத்தாரோ அதிலே நீ பயன்படுகிற ஒரு விசுவாசியாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதை குறித்து பார்க்கும்போது 2 சாமுவேல் 6:5 இந்த உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தியர் தேசத்திலிருந்து கிபியா அபினதாவின் வீட்டில் கொண்டு வரப்பட்டது. 3000 பேரோடு வந்தனர். லேவியர் இதை சுமக்க வேண்டும். ஆனால் இதை ஊசா அந்த பெட்டியை தொட்டபோது அவனை ஆண்டவர் அடிக்கிறார். நீங்களும் நானும் தொட வேண்டியதை நம்ம தொடரும். இது தாவீது உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறார். ஆனா யார் தூக்கணுமோ அவங்கள வச்சு தூக்கல. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், கடவுள் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. தாவீது அதை உணர்ந்தான், ஜெபிக்கிறான். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த போது 2 நாளாகவும் 15:1-2 வரை ஊழியர்கள் அதை மறுபடி சுமந்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:5. இந்த தேவதாரு மரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? உங்களை என்னை எதற்கு இந்த சர்ச்சில் வச்சிருக்கிறார்? தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட கீத வாத்தியங்களோடு தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடியினால் மூசா தேவனுடைய பெட்டி நிமிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். போதும். பல சம்பவங்கள் இருக்குது. இந்த பெட்டி, இந்த மரத்தை குறித்து என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த மரத்தை படைச்சலின் நோக்கம் தேவதாரு விருட்சம். பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வர்றாங்க. அங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இருக்கு பாரு, மியூசிக், ட்ரம், கீபோர்ட், அதெல்லாம் அந்த நாட்கள்ல இந்த மரத்தால் செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை செய்து இதனால மியூசிக்கை போட்டு எல்லாரும் சந்தோஷமா ஆடினாங்க. ஏன்? ஆண்டவருடைய பெட்டி நம்முடைய தேசத்திற்கு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வீட்டிலே இருந்தபோது அந்த பெட்டி ஆசீர்வாதமா இருந்தது. இந்த மரம் எதற்காக தேவதாரு மரம் படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டதை இந்த
நிறைவேறுகிற ஒரு மரமாய் இருந்தது. அல்லேலூயா. ஒரு மரத்தை நடுறோம், அதை கடந்த நாள்ல இங்க இருந்த ஊரசு மரத்தை வெட்டி அதை வச்சிருக்கிற ஒரு ஸ்டூல் ஏதாவது செய்யப்படுது போட்டோம். இன்னும் ஒரு மரம் வளருது, அது இன்னும் அழகா அதை ஐயா கடிச்சு விட்டுருக்கிறார். அது நல்லா வளர்ந்துச்சுன்னா அது ஒரு பலகைக்கு பயன்படும்ன்ற ஒரு நோக்கம். உங்களை என்னையும் இந்த சர்ச்சில் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் வச்சுக்கிறார்? ஒரே ஒரு கேள்வி. மரத்தை உருவாக்கின ஆண்டவர் வைத்தா அந்த மரம் கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை செய்யறதுக்கு பயன்பட்டது. அடுத்தது எதுக்கு பயன்படுது தெரியுமா? ஒரே வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு மரமே ஆண்டவருக்காக அது படைக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற மரமாய் இருந்தது. விசுவாசிகளாகிய நாம் இத்தனை வருஷம் சபைக்கு வந்து நம்மால் எத்தனை ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பலவீனர்கள் சுகமடைந்தார்கள். இந்த சபையில நம்மால் என்ன ஆண்டவருக்கு நன்மை? நம்ம வாழ்க்கையினால, நம்ம பக்கத்து வீட்டுக்கு, இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு, நம்ம ஏரியாவில் செய்யற இடத்துல நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கம், நம்மளோட ஆண்டவர் ரட்சித்ததின் நோக்கம் கனி கொடுக்க. அப்படின்னா ஒரு மரத்தை வச்சிருக்கிறாருன்னா அதுல கனி வரணும், இல்லைன்னா அந்த மரம் வேஸ்ட். இந்த தேவதாரு விருட்சம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய பயன்படுத்தப்பட்டது. உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்தார். இங்கே சொல்லப்பட்ட 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-16வது வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும். தம்பி சார், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15-16வது வசனம். ஆலயத்தின் சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி மேல் மச்சு மட்டும் கேது பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலை ஆக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தலைவரிசைப்படுத்தினார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்ற மரம் என்ன மரம்? தேவதாரு மரம். சொல்லுங்க தேவ. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. வித்தியாசமான செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மரத்தை குறித்து இந்த மாசம் எடுத்துட்டு இருக்கிறோம். உன் சுகவாழ்வு துளிர் மரம் காய்ந்த மரம் துளிப்பது போல பல விசுவாசிகளுடைய வாழ்க்கை இந்த மாசம் துளிர்த்துருக்கு. ஒரு அளவு கிடைச்சு அதை நான் பார்க்கிறேன் என் கண்ணால. இன்னும் துளிர்க்கும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கை, நம்மளை படைச்ச நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா இதை படிங்க, ஐயா இதை படிங்க, இந்த ஊழியத்தை செய்யணும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எதுக்காக? உன்னை ஆண்டவர் ஊழியர் மூலம் நீ படைச்சதின் நோக்கம் இல்லைன்னா உன்னை கொண்டு இந்த ஊழியத்தை செய்வாருன்னு நம்பி இந்த வேலையை உனக்கு தர. தேவதாரு மரம் ஆண்டவர் படைத்த நோக்கத்தை மரம் நிறைவேற்று. மியூசிக் போடுறது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய. 2வது சாலமோன் தாவீதுடைய மகன், பெரிய ராஜா, ஆலயத்தை கட்டுறான். தாவீது கட்டல, சாலமோன் சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை கட்டின போது இந்த தேவதாரு மரத்தால் தளம் போடப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள்ல ஜல்லி, அந்த நாள்ல தளமே எப்படி போட்டிருக்காங்க? கரெக்டாயா? மரத்தை வச்சு போட்டிருக்கிறாங்க. அந்த தளம் போடுற அளவுக்கு இந்த தேவதாரு மரம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் முள்செடியா இருந்த நம்மை பிரித்தெடுத்து தேவதாரு மரமாய் உயர்த்தப்பட்ட இடத்துல, உன்னத இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்காக எதையாவது செய்ய, கனி கொடுக்க, உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டதின் நோக்கம். இப்பொழுது நீயோ என்னால் ஒன்றும் முடியவில்லையே, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் எப்படி இதை செய்வேன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாயானால் அது ஒரு முள் என்பதை உணர்ந்து எழுந்து வா. கர்த்தர் உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் ஊரிலே பெரிய எழுப்புதலை தர முடியும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நீயும் நானும் ஒரு தேவதாரு விருட்சத்தின் மரத்தை போல இருந்தோமானால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதிலே செய்தார்கள். 2வது பலகைக்கு அதை பயன்படுத்தினார்கள். தளம் போடுவதற்கு அதை பயன்படுத்தினார்கள். இந்த நாளிலே போடுகிற ஜல்லி அது மேல் தளத்திற்கு போடுகிறோம். அதற்கு ஈடாக இந்த கேது மரங்கள், தேவதாரு மரத்தை போடப்பட்டது. அந்த ஆலயத்திற்கு சாலமோன் கட்டின பெரிய ஆலயம் பொன்னினாலும் வைடூரியத்தினாலும் அலங்கரிக்கப்பட்டது சுவர்கள். ஆனால் தளம் என்கிற முக்கியமான வேலையை இந்த தேவதாரு மரத்தை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த சபையில வைத்ததின் நோக்கம் என்ன? அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தான் அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, முள் செடியாக நாம் இருந்தோமானா நம்ம வாழ்க்கையை மாற்றி தேவதாரு மரமாய் என்னை மாற்றும். இன்னும் ஒரு சில மரங்கள் இருக்கிறது. அதை ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து 4 மரங்களை குறித்து சொன்னேன். இன்று அதை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நீங்களும் பல வேலைக்கு போகிறவர்கள் இருக்கணும். முள் செடி இருப்பீங்க, தேவதாரு விருட்சம், காஞ்சரை, மிருது செடி, 4 விதமான செடிகள், மரங்கள். இதுல 2 தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். என்னுடைய தொடர் செய்தி பகுதி 2 ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போடும். நீங்க பார்க்கிறவங்க பாருங்க, செய்தியை கேளுங்க. ஆண்டவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது உயர்த்தி முழங்கால் படிக்க முடிந்தவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை வாடி கிடந்து என் வாழ்க்கையில ஜீவன் தந்தீரே, என்னை குறித்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும். பிரைஸ் பீ டு காட். கைகளை உயர்த்தி ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம். முள்ளான ஒரு செடியாய் நான் மாற விரும்பவில்லை. என்னை ஆண்டவரே கனி கொடுக்கிற, நீர் விரும்புகிற ஒரு தேவதாரு விருட்சமாய் என்னை மாற்றும். தேவதாரு விருட்சமாய், தேவன் உள்ள ஒரு விருட்சமாய் என்னை மாற்றும். வாடி கிடந்த வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னாரே, அந்த மரத்தை ஆண்டவர் படைத்ததின் நோக்கம் ஆலயத்தை கட்ட, அந்த மரத்தை பயன்படுத்தின நோக்கம் உயர்ந்த மரமாய் வளரும் என்று நம்பி அதை நெருக்கும்னு ஆண்டவர் அதை வைக்கவில்லை. அதை நிறைவேற்றினது இந்த தேவதாரு மரம். உங்களை என்ன அம்மா ஐயா ஆய்வட்டாயர் என்ன எதற்கு தெரிந்து கொண்டார்? அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு ஐயா அம்மா, உன்னை என்ன இந்த சர்ச்சைக்குள்ள தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காம இருந்த ஒப்புக்கொடு. இயேசு உன்னை கொண்டு உயரத்தில் நிறுத்த போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளான வாழ்க்கை என்கிற கடவுளுக்கு பிரியமில்லாம பொறாம எரிச்சல், தேவனுக்கு கீழ்ப்படியாம எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு முழுகடுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, முழுகடுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, உம்மை ஆராதித்து பாடுவே, தினம் பாடி பாடி நடனம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, சந்தோஷமாய் நடனமாடுவே. மாடி கிடந்த வாழ்வில் ஜீவன் தந்தீரே, மாடி கிடந்த வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே, உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, தினம் பாடி பாடி நடனமாடுவே, உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, தினம் பாடி பாடி நடனமாடுவே. எல்லாரும் கைகளை தட்டி ஆர்ப்பணிப்போம். முள்ளாக அல்ல, ஆண்டவரே என்னை ஒரு தேவதாரு விருட்சம், நீர் விரும்பின ஒரு வாழ்க்கை வாழ என்னை பயன்படுத்துங்கப்பா. நல்ல கனி கொடுக்கிற மரமாய் சுக வாழ்வு துளிர்க்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் முள் செடியா இருக்கிற சில நேரம் என்னை மாற்றுங்கள் விரும்பினா நீங்க எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Please stand in the presence of the Lord. இந்த ஆலயத்தில் எனக்குள்ள சில முள்ளு இருக்குதப்பா. கெட்ட வார்த்தை பேசுறேன், தேவையில்லாம நான் பேசுறேன். பல நேரங்களிலே என்னையும் மீறி கோபம் எனக்குள்ள வருது. பலர் எழுந்து நிற்கிறீங்க. ஆண்டவரே, இன்னும் யாராவது உண்டா? என் வாழ்க்கையில் இருக்கிற முள்ள மாத்துங்க. நாம் ஒரு நல்ல தேவதாரு விருட்சமா வாழணும். இந்த இயேசுவுக்காக நான் முடிஞ்ச ஊழியத்தை செய்யணும். இந்த இயேசுவுக்காக நான் பரிசுத்தமா வாழணும் என்று சொல்றீங்கன்னா, please stand in the presence of God. நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். அது உங்கள் வீடாக இருக்கலாம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ ஒத்துக்கொண்டதினால் உன்னை
சந்தோஷம். ஒருவேளை வீடுகளிலே இந்த சத்தத்தை கேட்கிற நீ, நான் யாருக்கும் உள்ள இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, என்னை ஒரு தேவனாக வெளிச்சமா மாற்று. என் சபையில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே, உலக ஐஸ்வர்யத்தை பார்த்து, பணத்தை பார்த்து உங்களை வந்து போயிட்டாங்களே. இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட, ஒரு வாலிபர் கூட அப்படி போயிடக்கூடாதப்பா. மனத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஓ ஷாக்கா எழுதி இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வேதனையை அறிந்திருக்கிறீங்க. எங்களால முடியல. Please help me, Lord. Oh Jesus. இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல கனி கொடுக்கிற மரமா சுகவாழ்ந்து துளிர்க்கட்டும். இதுவரை காணாத அற்புதத்தை ஆண்டவரே, வேலையிலே சரியான பணம் இல்லை, சோர்ந்து போய் இந்த இடத்தில் இருக்கிற சகோதரா, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவனான மரத்தை வைத்ததின் நோக்கம் அதற்கு தெரிந்தது, அதுவும் அதற்கேற்றார் போல் பயன்பட்டது. உன்னை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ சோர்ந்து போகாதே சகோதரியை, சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ரோஜாவை மலரச் செய்தவர், உள்ளோடு குளிர்ந்த வாழ்க்கையை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதி. இவர்கள் வாழ்க்கையில எது முள்ளாக இருக்கிறதோ அந்த முள்ளான வாழ்க்கையிலிருந்து உடைய பிள்ளைகளை விலக்கி ஒரு தேவதான விருட்சமாய், மரமாய், பயனுள்ளது போல எங்க வாழ்க்கை மாறட்டும். நீர் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆளுகை, வழிநடத்தல், சந்தோஷ, சமாதானம் நம் அனைவரோடும் இருந்து சதா காலம் நடத்துவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்குள் வாழ்த்துங்கள். அதிலிருந்து வெளியே வர பிரயாசப்படுங்கள். உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை, உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரோ நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God bless you.